Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசு உயிர்த்தார். இயேசு உயிர்த்தார். அவர் நம்மோடு வாழ்கிறார். அவர் நம்மோடு வாழ்கிறார். இயேசு உயிர்த்தார். இயேசு உயிர்த்தார். அவர் நம்மோடு வாழ்கிறார். அவர் நம்மோடு வாழ்கிறார். இயேசு உயிர்த்தார். இயேசு உயிர்த்தார். அவர் நம்மோடு வாழ்கிறார். அவர் நம்மோடு வாழ்கிறார். 2004 ஆண்டு ரோம் நகருக்கு சென்றிருந்த போது நம்முடைய தமிழக ஆயர் பேரவையின் சார்பிலே நாங்கள் 2 பேர் சென்றிருந்தோம். நானும் என்னுடைய நண்பர் சேலத்திலிருந்து சார்லி என்பவர் 2 பேரும் சேர்ந்திருந்த போது அந்த கிறிஸ்தவர்கள் எங்களை வரவேற்றது இப்படித்தான் வரவேற்றார்கள். ஒருவர் சொல்ல வேண்டும், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று ஒருவர் சொல்ல வேண்டும். மற்றவர் என்ன சொல்லுவார்? அவர் நம்மோடு வாழ்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் நம்மோடு வாழ்கிறார். அவர் நம்மோடு வாழ்கிறார். அவங்க இத்தாலிய மொழியில் சொன்னாங்க, கிரைஸ்ட் ரிசாத்தோ, அதாவது கிரைஸ்ட் இஸ் ரிசன், இயேசு உயிர்த்தெழுந்தார். உடனே வெரமந்தே நோய்கோயின் லூய், அதாவது அவர் நம்மோடு வாழ்கிறார். ஹல்லேலூயா. 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 இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் நம்மோடு வாழ்கின்றார். இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் நம்மோடு வாழ்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் நம்மோடு வாழ்கிறார். ஹல்லேலூயா. 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 நண்பர்களே, கிறிஸ்தவர்கள் உயிர்ப்பின் மக்கள். சொல்லுங்க, கிறிஸ்தவர்கள் உயிர்ப்பின் மக்கள். கிறிஸ்தவர்கள் உயிர்ப்பின் மக்கள். அவர்கள் பாடும் கீதம், அவர்கள் பாடுகினும் அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் உயிர்ப்பின் மக்கள். கிறிஸ்தவர்கள் உயிர்ப்பின் மக்கள். அவர்கள் பாடும் கீதம் அல்லேலூயா. அவர்கள் பாடும் கீதம் அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் உயிர்ப்பின் மக்கள். கிறிஸ்தவர்கள் உயிர்ப்பின் மக்கள். அவர்கள் பாடும் இதய கீதம் அல்லேலூயா. அவர்கள் பாடும் இதய கீதம் அல்லேலூயா. 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 நண்பர்களே, சில வருடங்களுக்கு முன்பாக நானும் என்னுடைய மனைவியும் சென்னைக்கு பிரயாணம் செய்து கொண்டிருந்தோம் ரயிலிலே. எக்மோர் எழும்பூர் அந்த ஸ்டேஷனுக்கு முந்தின ஸ்டேஷன் வரும்போது 8:25 ஆகிறது. அப்போ அங்கே ஒரு படப்படுத்திட்டு இருக்காங்க 2 பேர். என்ன செய்யணும்னு தெரியாமல் அப்படியே நினச்சிட்டு இருக்காங்க. வண்டி அதில் போட்டாங்க முந்தின ஸ்டேஷனில். 8:30 மணிக்கு இவங்களுக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஒரு ட்ரெயின் பிடிக்கணும். நார்த் இந்தியாவுக்கு கல்கத்தா போகிறாங்க இவங்க. அப்போ அவங்க இப்படி படப்படுத்ததை பார்த்துட்டு ஆங்கிலத்தில் அவங்களோட பேச ஆரம்பித்தா அவங்க சொன்னாங்க, இப்படி அங்கே 5 நிமிஷத்தில் அடுத்த ட்ரெயினை பிடிக்கணும். இது இன்னும் எக்மோர் எழும்பூர் போய் சேரலை, நாங்கள் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லும்போது உடனே நாங்கள் சொன்னோம், நாங்கள் இயேசுகிட்ட ஜெபிக்கிறோம் அப்படின்னோம். அவங்க எல்லாம் வைராக்கியமான இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள். அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரே ஒரு சின்ன நிபந்தனை, நீங்கள் அந்த ட்ரெயினை பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பைபிள் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டோம். இப்போ பைபிள் வாங்கி நாங்கள் படிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நம்பரை எங்களுக்கு எழுதியிருந்தாங்க. எங்கள் நம்பரை அவருடைய கையில் உள்ளங்கையில் எழுதி கொடுத்தோம். எழுதி கொடுத்துட்டு நாங்கள் 2 பேரும் கையை பிடிச்சிட்டு மீகா 2:13 வைத்து ஜெபித்தோம். மீகாவின் புத்தகம் 2:13. அவர்களுடைய வழிகாட்டிகள் தடைகளை தகர்த்தெறிந்து வெளியேறுவார்கள். அவருடைய அரசர் அவர்களுக்கு முன்னால் கடந்து செல்வார். ஆண்டவரே அவர்களை வழிநடத்தி போவார். அவருடைய வழிகாட்டிகள் தடைகளை தகர்த்தெறிந்து வெளியேறுவார்கள். அவருடைய அரசர் அவர்களுக்கு முன்னால் கடந்து செல்வார். ஆண்டவரே அவர்களை வழி நடத்தி போவார். 2 பேரும் கையை பிடிச்சிட்டு நாங்கள் சொல்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. மத்தேயு 18:19 இயேசு சொல்கிறார், மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தேனும் இருவர் மனமொத்திருந்தால் என் விண்ணக தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஆகவே 2 பேரும் கையை பிடிச்சிட்டு நாங்கள் சொல்கிறோம், அவருடைய வழிகாட்டிகள் தடைகளை தகர்த்தெறிந்து வெளியேறுவார்கள். அவருடைய அரசர் அவர்களுக்கு முன்னால் கடந்து செல்வார். ஆண்டவரே அவர்களை வழி நடத்தி போவார். இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது, இப்படி நாங்கள் சத்தமாக ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் பதவதைத்துட்டு இருக்காங்க. என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அங்கே ஒரு நபர் வரார். சார், இது எனக்கு சாருக்கு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி என்னுடைய மாணவன் அடுத்த பக்கத்தில் இருந்தவன் அவன் ஓடி வரான். என்ன சார் விஷயம் அப்படின்னா, இப்படி அங்கே 2 பேர் அப்படியே அவங்களுக்கு என்ன செய்யாதுன்னு தெரியாமல் நடுங்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கல்கத்தா ட்ரெயினை பிடிக்கணுமா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. இங்கே இது 8:30க்கு அந்த ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவுக்கு இன்னும் 2-3 நிமிஷம் தான் இருக்குது. இவ்வளவுக்குள்ள இவர் இறங்கி இவங்களுக்கு நிறைய என்னத்தெல்லாமோ வச்சுருக்காங்க, கொஞ்சம் சாதனங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க, கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் வச்சுருக்காங்க. எல்லோரும் தூக்கிட்டு இறங்கணும். இறங்கி போகிறாங்க. இறங்கி போயிட்டு நாங்கள் விடாமல் ஜெபிச்சுட்டே இருக்கணும். இப்போ சொன்னாங்களே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபிங்க. அதனால் சேர்ந்து கையை பிடிச்சிட்டு திரும்பவும் ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். அப்படியே வழிகாட்டிகள் தடைகளை தகர்த்தெறிந்து வெளியேறுவார். அரசர் அவர்களுக்கு முன்னால் கடந்து செல்வார். ஆண்டவரே அவர்களை வழி நடத்தி போவார் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபிச்சுட்டே இருக்கோம்.
மிக்கா 2:13 முடித்து 8:40 தான் இந்த வண்டி எக்மோரில் போய் சேருது. பாருங்கள், இங்கே இருந்தால் இவங்க என்ன பாடுபட்டுருப்பாங்கன்னு சொல்லி போயிட்டாங்க. 8:40 நாங்கள் இறங்கி வரவும் அங்கேருந்து ஃபோன் வருது, நாங்கள் ட்ரெயினை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அப்போ ஒரு ஆன்மா மீட்கப்பட்டது. அல்லேலூயா. நாங்கள் எங்களுக்கு அவன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியா கட்டாயம் அவங்க என்ன செய்வாங்க, அந்த சுப்பிரமணியனும் அந்த அங்கே இருந்த இன்னொரு சகோதரனும் அவனும் கட்டாயம் ஒரு பைபிள் வாங்குவாங்க நண்பர்களே. ஆகவே இந்த நேரத்தில் நம்ம இந்த ஜெபத்தை நடத்துவதற்கு தடையை போடுகிற நம்ம பைபிளில் பார்க்குறோம். நிறைய நேரத்தில் நம்ம ஒன்றை செய்ய நினைக்கும் போது நமக்கு தடை போடுகிற ஒரு ஆள் இருக்கிறார். யார் அது? அவனுக்கு வேலையே என்னதுதான், தடை போடுகிற வேலை தான். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ல் நீங்கள் 18வது வசனத்தை 2:18 பார்த்தீங்கன்னா, ஆகையால் நாங்கள் உங்களிடம் வர விரும்பினோம் அதிலும் பவுலாகிய நான் ஒருமுறை அல்ல இருமுறை உங்களிடம் வர திட்டமிட்டேன். ஆனால் சாத்தான் எங்களை தடுத்து விட்டான். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். முதல்ல நம்பரை எழுதுங்க. 1, 2, 18 எழுதுங்க, அப்புறம் தெசலோனிக்கேயர் எழுதுங்க. சரியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சாத்தானுடைய வேலையை தடை செய்யறதா. இந்த தடையை மாற்றுவதற்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பெரிய ஒரு ஆயுதம் என்னது? இறை வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி. நண்பர்களே, நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னாலும் தொடக்க நூலில் 1ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தை வருவதற்கு முன்பு ஆவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் நீரின் மீது என்ன செய்து கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். அதன் பிறகுதான் ஆண்டவர் தொடக்க நூல் 1:3 சொல்கிறார், ஒளி தோன்றுக என்று சொல்கிறார். வசனம் அதன் பிறகுதான் வருகிறது. ஆகவே வசனத்தை நாம் பிரசங்கிப்பதற்கு முன்பு நாம் ஆவியானவருடைய துணையை நாட வேண்டியிருக்கிறது. ஏன்னா அவர் ஒரு துணையாளர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் 14, 16, 17 நான் வாசிக்கிறேன். யோவான் 14, 16, 17. உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்கு உள்ளும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நண்பர்களே, ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த போது எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. மனிதனை படைத்த போது தொடக்க நூல் 1:31 சொல்கிறது, எல்லாம் மிக நன்றாக இருந்ததாம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஒன்றே ஒன்று மட்டும் நன்றாக இல்லை. எது நன்றாக இல்லையா? தொடக்க நூல் 2:18 சொல்கிறது, மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல. ஹல்லேலூயா. ஆகவே அவனுக்கு ஏற்றதொரு துணையை தருவேன் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இங்கே இயேசு சொல்லுகிறார், அங்கே ஆண்டவர் சொன்னதை இயேசு இங்கே திருப்பி சொல்லுகிறார். உங்களை நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களுக்கு ஒரு துணையாளரை தருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லக்கூடியதே அதனுடைய பின்னணி உங்களுக்கு தெரியும். இயேசு சொல்லுகிறார், இன்னும் சில காலம்தான் நான் உங்களோடு இருப்பேன், அதன் பிறகு நீங்கள் என்னை காண மாட்டீர்கள்னு சொன்னோன்னா அவங்களுக்கு பக்குன்னு இது 3 வருஷம் அவர்களோடு தங்கி அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார், ஜெப பயிற்சி கொடுக்கிறார், நம்பிக்கை பயிற்சி கொடுக்கிறார், அன்பு பயிற்சி கொடுக்கிறார். இந்த பயிற்சியெல்லாம் கொடுத்த ஆள் திடீர்னு நான் போயிடுவேன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு பயம் வந்தது இல்லையா? பதட்டம் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே அவர் சொன்னார், உள்ளம் கலங்க வேண்டாம், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நண்பர்களே, இந்த வசனம் மிக மிக முக்கியமான வசனம். ஏனென்றால் சரித்திரத்திலே பார்க்கிறோம், இந்திய சரித்திரத்திலே பார்க்கிறோம். 1984ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி இரவு 12 மணிக்கு அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் பெங்களூரில் இருந்த மிஸ்டர் பிரமாணிக் என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு
தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்கிறார் இரவு 12 மணிக்கு. அவர் இந்திய சுவிசேஷ சங்கத்தினுடைய ஒரு நிர்வாகி. அவரை இவருக்கு தெரியும். ஏனென்றால் அடிக்கடி இந்திரா காந்தி அம்மையாருடைய அந்த இடத்திற்கு சென்று இவர் ஜெயிப்பது உண்டு. ஆகவே இவர் தொலைபேசியில் இவரை தொடர்பு கொண்டு சொல்லுகிறார், மிஸ்டர் பிரமாணிக், எனக்கு என்னவோ தெரியல, எனக்கு ஒரு பைபிள் வேண்டும். என்னம்மா ஜோக் அடிக்கிறீங்களா? ராத்திரி 12 மணிக்கு என்ன வேணும் உங்களுக்கு? பைபிள் வேணும்னு சொல்கிறீங்களே. இல்லை, ஐ எம் ஸோ சீரியஸ், நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. ஹிந்தியில் உள்ள பைபிள், ஹிந்தி பைபிள் ஒன்று காலையில் பெங்களூர்லேருந்து முதல் ஃப்ளைட்டில் நீங்கள் அதை அனுப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இவங்க பார்சல் பண்ணி இவர் காலையில் முதல் ஃப்ளைட்டில் அனுப்புகிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க சொன்னாங்க இரவில், எனக்கு மனசுக்கு நல்லா இல்லை. நான் ஒரு கிறிஸ்தவ ஸ்கூலில் தான் படித்தேன். படிக்கும்போது பைபிளெல்லாம் எனக்கு சொல்லி தந்தாங்க. அதில் ஒரே ஒரு வசனம் தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அது எதுன்னு சொன்னால் இந்த யோவான் 14:1, மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். இது ஒன்று தான் ஞாபகம் இருக்குது. ஆனால் இப்போது மோர் தேன் எனி டைம் ஐ நீட் த பைபிள். இப்போ எனக்கு பைபிள் தேவை. ஆனால் 12 மணிக்கு எனக்கு கையில் பைபிள் இல்லை, நீங்கள் அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், அக்டோபர் 31 காலையில் யார் சுட்டுக் கொல்லப்பட்டா? இந்திரா காந்தி அம்மையார். இந்த பைபிள் போய் சேருவதற்கு முன்பே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அவங்களுக்கு ஒரு முன்னுணர்வு இருந்திருக்கு. ப்ரிமானிஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஒரு முன்னுணர்வு. பின்னால் வர்றத முன்னாலே ஆவியானவர் உணர்த்தி இருக்கிறார். ஆனால் இவங்களால் பைபிள் படிக்க முடியலை. நண்பர்களே, இன்றைக்கும் நீங்கள் டெல்லிக்கு போனீங்கன்னா இந்த இந்திரா காந்தி மியூசியத்தில் இந்திரா காந்திக்கு கடைசியாக வந்த ஒரு பார்சல்னு போட்டிருக்கோம். அது என்ன பிரிக்கப்படலை, அது ஒரு பைபிள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் ஆவியானவரை பற்றி நாம் பேசும்போது ஆவியானவர் சொல்லுகிறார், நான் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு ஆவியும் உயிருமாகும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 6:63 வாசிங்க. யோவான் 6:63 அவர் சொல்லுகிறார். யோவான் 6:63 இப்படி சொல்லுகிறார், வாழ்வு தருவது தூய தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தை வாழ்வு தரும் கொடுக்கின்றன, ஆவியை கொடுக்கின்றன வார்த்தைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அவங்க படிச்சிருந்தா, அதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கியிருந்தா, அந்த பைபிள் வந்த பிறகு போயிருந்தா விதியே மாறி இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நண்பர்களே, இந்த பைபிளை படிக்கணும்னு உங்கள்கிட்ட எவ்வளவுதான் சொன்னாலும் நிறைய நேரத்தில் நமக்கு அதை பற்றிய ஒரு சுவை அல்லது அனுபவம் வர்றது வரை நம்ம பைபிளை படிக்க மாட்டோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சகோதரி வந்து ஒரு பிரச்சனையை சொன்னாங்க. என்ன சொன்னா அப்படின்னு சொன்னால், என்னுடைய மருமகன் இன்னொரு பெண்ணோடு தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னாங்க. அப்போ நான் என்ன செய்யட்டும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயாச்சு. போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவன் என்ன சொல்கிறான், அவளுக்கு நான் எந்த குறையும் வைக்கலை, இவர் தான் வீட்டில் சம்பாதிக்கிறவர், அதனால் அவள் என்னை பற்றி எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அப்படியே தான் இருக்குது கேஸு. இந்த நேரத்தில் இவருடைய உறவினர் ஒருவர் என்கிட்ட வந்து சொல்கிறார், இப்படியாங்கோ அப்படின்னு சொல்லி. உடனே நான் சொன்னேன், சகோதரி, உங்களுக்கு இந்த நேரத்தில் ஆவியானவர் என்ன உணர்த்தினார்னு சொன்னால், இனி ஒரு நாளைக்கு 30 நிமிடம், அப்படி 30 நாள் தொடர்ந்து நீங்கள் பைபிள் வாசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு தீர்வு இதுதான். நீங்கள் 30 நாள் என்ன செய்யணும்? 30 நிமிடம் 30 நாள், ஒரு மாதம் தொடர்ந்து நீங்கள் பைபிள் வாசிங்க. அதன் பிறகு வாங்க, வேற ஒன்றும் செய்யண்டா, இனி கேஸ்லையும் போனால் ஒன்றும் செய்யண்டா அப்படின்னு. 28வது நாள் நண்பர்களே, தொடர்ந்து இவங்க வாசித்துட்டே இருக்காங்க. 28வது நாள் இந்த நபர், இந்த இன்னொரு பெண்ணோடு தொடர்புடைய நபர் அங்கே ஸ்டேஷனுக்கு போகிறார். போய்
கேஸை வாபஸ் வாங்குகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பெண்ணை துரத்தி விடுகிறார். இன்னைக்கு அவங்க சேர்ந்து நடப்பது மட்டுமல்ல நண்பர்களே, அவர் இன்று நற்செய்தியை போதித்துக் கொண்டிருக்கிறார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இறைவார்த்தையை வாசிக்கும் போது ஏன் இப்படிப்பட்ட மாற்றங்கள் வருகின்றன நண்பர்களே? உங்களுக்கு தெரியும் ஏன் இப்படி மாற்றம் வருகிறது. ஏனென்றால் இந்த இறைவார்த்தை மனிதனுடைய எண்ணத்தினால விருப்பத்தினால ஏற்பட்டதல்ல, தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு எழுதப்பட்டவர். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 தீமோத்தேயு 3:16. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20 வாசிங்க. 2 பேதுரு 1:20. அங்கே பேதுரு சொல்லுகிறார், ஆனால் மறைநூலில் இருக்கும் எந்த இறைவாக்கும் எவரது சொந்த விளக்கத்திற்கும் உட்பட்டது அல்ல என்பதை சொந்த விளக்கத்துக்கு நீங்கள் முதலில் அறிய வேண்டும். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருளியதை உரைத்ததே இறைவாக்கு. ஹல்லேலூயா. அல்லேலூயா. இது சொந்த விளக்கத்தில் உள்ளதல்ல, தூயாவியினால் இது புடமிட்டப்பட்டதுனால நண்பர்களே இந்த விடுதலை கிடைக்கிறது. அவன் விடுதலை பெற்றது மட்டுமல்ல, இன்று இயேசுவுக்கு சான்று பகர்கிறார். ஒவ்வொரு இடமாக இந்த விவிலியத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். இனி இந்திரா காந்தி அம்மையாருடைய அந்த நிகழ்ச்சிக்கு வருவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காலையிலே இந்த பைபிள் போகிறதுக்கு முன்னால் அவங்க சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு அவருடைய சீக்கிய மெய்காப்பாளர்கள் தான் பொறுப்பு என்று சொல்லி அவர்களை கைது செய்தார்கள். அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். சூழ்ச்சி செய்து இந்த ஒரு படுகொலையை நடத்தினார்கள். இதில் ஒரு அப்பாவி மனுஷனும் உண்டு. அவனுடைய பெயர் பல்பீர் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு சீக்கியர். இவனுக்கு அந்த சூழ்ச்சியிலே அல்லது இவர்களுடைய இந்த திட்டத்திலே அவனுக்கு பங்கும் கிடையாது, பாவமும் கிடையாது. ஆனால் இவனும் இந்த பாவப்பட்டவனையும் பிடிச்சி உள்ளே கொண்டு போயிட்டாங்க. உள்ளே கொண்டு போய் போலீஸ்கிட்ட ஆகப்பட்டு அவங்களுக்கு தெரியும். அதுவும் இப்படிப்பட்ட ஒரு பிரதமரை கொலை செய்ததுனால சித்திரவதைக்கு ஆளாக்கினார்கள். ஆளாக்கி கடைசியிலே சிறையில் அடைத்தார்கள் இந்த பல்பீர் சிங்கை. என் சிறையில் இருந்தபோது ஒரு முடிவுக்கு வந்தான், நம்ம தற்கொலை பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. தற்கொலை பண்ண வேண்டும் என்று வந்தவனை அங்கு சிறை ஊழியத்திலே உள்ள ஊழியர்கள் சந்தித்தார்கள். ஊழியர்கள் சந்தித்து அவனிடம் ஒரு விவிலியத்தை கையிலே கொடுத்தார்கள். தற்கொலை பண்ண வேண்டும் என்ற பல்பீர் சிங்குக்கு பைபிளை கையில் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. இந்த பைபிளை யார் படிக்கல? இந்திரா காந்தி அம்மையாரை படிக்க முடியல. ஆனால் இந்த பைபிளை படிக்கிறதுக்கு யாருக்கு கொடுத்து வச்சிருக்கு? அவங்க கொலை செய்த ஒருவனுக்கு, கொலையாளிக்கு கொடுத்து வச்சிருக்கு பாருங்க. படித்த உடனே இவர் தன்னுடைய எண்ணத்தை மாற்றினார். அதில் அவர் பார்க்குறாரு, என்னை போல 2000 வருஷத்துக்கு முன்னால் குற்றம் எதுவும் செய்யாமல் சிறையில் அடைக்கப்பட்ட இன்னொருவர் இருக்கிறார். அவர் என்னை புரிந்து கொள்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிலாத்து அவரை 5-6 முறை அவரை விடுவிக்க முயற்சி செய்தான். அவரால் முடியவில்லை. அவர் குற்றமற்றவர், நானும் குற்றமற்றவன். ஆகவே அவர் என்னை புரிந்து கொள்வார், என்னை விடுவிப்பார் என்ற நம்பிக்கையோடு அவன் இருக்கிறான். ஜாமீனில் வெளியே வந்தான். பைபிளை படிக்க தொடங்கினான். தீர்ப்பு நாள் வந்தது. அந்த கோர்ட்டுக்கு செல்லும்போது அவன் பைபிளை கையில் எடுத்து சென்றான். நிருபர்கள் கேட்டார்கள், என்ன பைபிளை எடுத்துகிட்டு போகிற? தொப்பியெல்லாம் வச்சுருக்கார். அந்த சீக்கியருக்குள்ள தொப்பியெல்லாம் வச்சுருக்காரு. வச்சுட்டு பைபிளை தூக்கிட்டு போகிறாரு. அப்போ கேட்குறாங்க, என்னடா நீ பைபிளை தூக்கிட்டு போகிற? உங்களுடைய புத்தகத்தை இல்லையா, சீக்கிய மத புத்தகத்தை இல்லையா நீ கொண்டு போகணும், நீ பைபிளை கொண்டு போகணும்னு சொல்லும்போது அவன் அதில் 2-3 முத்திட்டு சொன்னானா, இந்த பைபிள் மட்டும் இல்லைன்னா நான் என்றோ மடிந்து தற்கொலை செய்து என்னுடைய கல்லறையில் புல்லு முடைச்சிருக்கோம். ஆனால் இந்த பைபிள் தான் எனக்கு வாழ்வு தந்திருக்கிறது. அவர் என்னை புரிந்து கொள்வார். இன்னைக்கு எனக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரும். ஹல்லேலூயா. 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 இயேசுவே ஸ்தோத்திரம். அவன் அப்படி சொல்லிட்டு போறான். தீர்ப்பு வந்தது, அவன் விடுதலை செய்யப்பட்டான். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இவனுக்காக வாதாடியவர் ராம் ஜெத்மலானி என்ற ஒரு பிரபலமான ஒரு வழக்கறிஞர். இவர் முன்னாள் உள்துறை அமைச்சராகவும் இருந்தார் மத்திய இதிலே. எல்லாரும் இவரை யாசினாங்க, இந்திரா காந்தியை கொன்னவனுக்கு நீ போய் வக்கலாத்து வாங்குற, நீ இவனுக்காக அங்கே போய் வாதாடுறன்னு சொல்லும்போது அவன் சொன்னான், கோர்ட்டினுடைய கொள்கை என்ன, நம்முடைய நீதிமன்றத்தினுடைய கொள்கை என்ன?
1000 குற்றவாளிகள் தப்பினாலும் ஒரு நிரபராதி என்ன செய்யக்கூடாது? தண்டிக்கப்படக்கூடாது. இவன் நிரபராதி என்பதை நான் உணர்கிறேன், ஆகவே இவனுக்காக நான் வாதாடினேன், நான் வெற்றி பெற்றேன் என்று சொன்னாராம். இந்த வெற்றி பெற்ற உடனே மகிழ்ச்சியோடு பைபிளை தூக்கி கொண்டு திரும்ப வருகிறான். அவர்கள் கேட்கிறார்கள், இனி நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்கும்போது அவன் சொன்னான், இதே தொப்பியும் வச்சுக்கிட்டு இந்த பைபிளை பட்டி தொட்டியிலெல்லாம் போய் அறிவிக்கப் போகிறேன், இயேசுதான் ஆண்டவர் என்று அறிவிக்கப் போகிறேன் என்று இன்று அவன் நற்செய்தி அறிவிப்பவனாக மாறியிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டத்தை பாருங்க, வித்தியாசமா இருக்கு இல்லையா? பைபிள் கொடுத்தது யாருக்கு? காந்தி அம்மையாருக்கு. ஆனால் அவங்களுக்கு பயன்படலை. யாருக்கு பயன்படுத்திருக்குது? அவங்கள கொலை செய்தவனுக்கு பயன்படுத்தி அவன் இன்னைக்கு ஒரு நற்செய்தியாளராக மாறி இருக்கிறான். ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி. ஆகவே நண்பர்களே, அவருடைய வாழ்க்கையிலே அவன் விவிலியம் வாசிக்க தொடங்கினான். அது அவனுக்கு வாழ்வு கொடுத்தது. ஏனென்றால் மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளுடைய வாயை நின்று புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நிறைய தடை இருந்தா அந்த தடையை மாற்ற இப்போ ஒரு காரியம் நம்ம செய்ய போகிறோம். சரியா? உங்களுக்கு என்ன தடை இருக்குது? ஏன்னா நான் மீகா 2:13 சொன்னோம் இல்லையா? அவருடைய வழிகாட்டிகள் தடைகளை தகர்த்தெறிந்து வெளியேறுவார்கள், அவருடைய அரசர் அவருக்கு முன்னால் கடந்து சாரோ ஆண்டவரே அவர்களை வழி நடத்தி போவார். அதே மாதிரி ஏசியாவின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 2:3 இப்படி பேசுகிறது. ஏசியா 45:2-3, நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சாவப்படுத்துவேன், செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை தார்ப்பேன், இருளில் மறைத்து வைத்த கருவலங்களையும் மறையுடைகளை ஒழித்து வைத்த புதையல்களையும் உனக்கு நான் தருவேன், பெயர் சொல்லி உன்னை அழைத்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை உனக்கு நீ அறியும்படி இதை செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தடைகளை தார்க்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வழி சொல்லித்தாரேன். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பணுன்னு இதை நீங்கள் செய்து பாருங்கள். ஒரு தடையும் ஒரு பக்கமும் இருக்காது. எல்லாரும் எழும்புங்க, கொஞ்சம் எல்லாரும் எழுந்துருங்க. ஏசாயா 43:5-6 நான் வாசிக்க போகிறேன். அது என்ன செய்யுதுன்னா, எந்த இடத்துல உங்களுக்கு தடை இருக்குதோ, எந்த திசையிலிருந்து தடை வருதோ அந்த தடையை நம்ம மாற்ற வசனத்தை நாம் பயன்படுத்துவோம். ஏன்னா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இது கிழக்கு பக்கம் எது? அந்த பக்கமா? இதான் எது? கிழக்கு பக்கம் இதா? கிழக்கு இதுதானே? அவன் முதல்ல எல்லாரும் கிழக்கு நோக்கி திரும்புங்க. அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், கிழக்கில் இருந்து உன் வழிமரபை அழைத்து வருவேன். சொல்லுங்க, கிழக்கில் இருந்து உன் வழிமரபை அழைத்து வருவேன். அடுத்தது பாருங்க, மேற்கில் இருந்து, இந்த பக்கமா? இந்த பக்கம் திரும்புங்க. மேற்கில் இருந்து உன்னை ஒன்று திரட்டுவேன். மேற்கில் இருந்து உன்னை ஒன்று திரட்டுவேன். வடக்கு பக்கம் எது? எந்த பக்கம்? இந்த பக்கமா? இதுதானே வடது பக்கம்? வடக்கு பக்கம் இதுதானே? சரி, இப்படி வடது பக்கம் திரும்பி இருந்துங்க. திரும்பி நின்று சொல்லுங்க, வடபுறம் நோக்கி அவர்களை விட்டுவிடு என்பேன். வடபுறம் நோக்கி அவர்களை விட்டுவிடு என்பேன். இனி தென்புறம்னா எந்த பக்கம்? அந்த பக்கம் இல்லையா? அந்த பக்கம் திரும்புங்க. சொல்றேன், தென்புறத்திடம் தடுத்து நிறுத்தாதே என்று சொல்வேன். தென்புறத்திடம் தடுத்து நிறுத்தாதே என்று சொல்லுவேன். ஆண்டவராகிய இயேசுவே, கிழக்கில் இருந்தும் மேற்கில் இருந்தும் தெற்கில் இருந்தும் வடக்கில் இருந்தும் எங்களுக்கு வருகிற எல்லா ஆசீர்வாதமும் தடுத்து நிறுத்தப்படாமல் இயேசுவே எங்களிடம் வந்து சேர இந்த வேளையிலே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். இந்த வார்த்தையின்படியே எங்களுக்கு ஆகட்டும். எல்லாம் அந்த பக்கம் திரும்பி கை உரைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி. இந்த வரன் வருவது, ஆண்டவரே பணம் வருவது, ஆசீர்வாதம் வருவது எல்லாம் இந்த நேரத்திலே இயேசுவே எல்லா தடைகளையும் தாண்டி வருவதாக இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.
ஆமீன். ஆமென். உட்காருங்க. இனி காலையில் எழும்பி இப்படி செய்து பாருங்க. ஏசாயா 43:5-6 சொல்லுங்க. கிழக்க பார்த்து சொல்லுங்க, மேற்க பார்த்து சொல்லுங்க, தெற்க பார்த்து சொல்லுங்க, வடக்க பார்த்து சொல்லுங்க, தெற்க பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்ண மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த தடைகள் எல்லாம் மாறி உங்களுக்கு இருந்த ஆசீர்வாதம் நீங்கள் கேட்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக உங்களிடம் வந்ததற்காக அப்படியே நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ யோவான் 14:16-17 நாம் வாசிக்கிறோம். அது சொல்லுகிறது, உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. மற்றொரு துணையாளரை என்று சொல்லுகிறார். எதற்கெல்லாம் அவர் துணை செய்கிறார்? ரோமர் 8:26 வாசிப்போம். அதில் அவர் சொல்லுகிறார், ரோமர் 8:26 வாசிங்க. தூய ஆவியார், தூய ஆவியார் நம் வலுவற்ற நிலையில், நம் வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். நமக்கு துணை நிற்கிறார். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. வலுவற்ற நிலையிலே நமக்கு துணை நிற்கிறார். அப்போ அவர் துணையாளர்னு சொல்லும்போது உங்களுக்கு உடம்புல சக்தி இல்லை, வலிமை இல்லை, ஆற்றல் இல்லை அப்படின்னு சொன்னா அவர் வலிமை கொடுப்பார். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். கைவேற்றி சொல்லுங்க. வலுவற்ற நிலையில், வலுவற்ற நிலையில் ஆவியானவர் ஆவியானவர் நமக்கு துணை நிற்கிறார். நமக்கு துணை ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுகிறது, திருப்பாடல் 92:10, திருப்பாடல் 92:10 இப்படி சொல்லுகிறது. அது சொல்லுகிறது, காட்டெருமைக்கு நிகரான வலிமையை எனக்கு அளித்தீர், புது எண்ணெயை என் மேல் பொழிந்தீர். வாசிங்க. காட்டெருமைக்கு நிகரான வலிமையை எனக்கு அளித்தீர், காட்டெருமைக்கு நிகரான வலிமை எனக்கு அளித்தீர், புது எண்ணெயை புது எண்ணெயை என் மேல் பொழிந்தீர். என் மேல் பொழிந்தீர். அப்படியே கைவேறு சொல்லுங்க. காட்டெருமைக்கு காட்டெருமைக்கு நிகரான நிகரான வலிமை எனக்கு அளித்தீர், வலிமையை எனக்கு புது எண்ணெயை புது எண்ணெயை என் மேல் பொழிந்தீர். என் மேல் பொழிந்தீர். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, தளர்ந்து போன என் கைகள் இப்போது ரெண்டு கையை உயர்த்தி வலிமை பெறுகின்றன. வலிமை பெறுகின்றன. தள்ளாடும் முழங்கால்கள் உறுதி பெறுகின்றன. உறுதி பெறுகின்றன. உள்ளத்திலே உறுதி உறுதி துணிச்சல் தைரியம் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரெல்லாம் வலிமையற்று இருக்கிறீங்களோ பைபிள் என்ன சொல்லுதுன்னா, யோவேல் 3:10 வலிமையற்றவனும், அப்படியே சொல்லுங்க கை உயர்த்தி, வலிமையற்றவனும் நான் ஒரு போர் வீரன் என்று சொல்லட்டும். ஹல்லேலூயா. போர் வீரன் எப்படி இருப்பான்? மிடுக்கோட இருப்பாங்க இல்லையா? நம்ம மிடுக்கோட நடப்பாங்க. அதே மாதிரி நீங்க எல்லாம் என்ன சொல்லணுமா? வலிமையற்றவனும். யோவேல் 3:10 அதில் சொல்லி இருக்குது, வலிமையற்றவனும் நான் ஓர் போர் வீரன் என்று சொல்லட்டும். இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முதல்ல வலுவற்ற நிலையிலே நமக்கு ஒரு துணையாளர். ஆண்டவர் ஒரு துணை தேவை என்று சொன்னார். ஆகவே ஆதாமுக்கு ஒரு ஏவாளை கொடுத்தார். ஆனால் நண்பர்களே, அதைவிட இன்னொரு துணையாளரை அவர் சொல்லுகிறார், உங்களோடு என்றும் இருக்கும்படி. இந்த துணையாளர் எப்போதும் உங்களோட இருப்பார். ஏன்னா இவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நண்பர்களே, துணையாளர் என்று சொன்ன உடனே உங்களுக்கு யாரு ஞாபகத்துக்கு வரும்? உங்களுடைய கணவன் அல்லது மனைவியை நமக்கு நினைப்பு விட்டோம் இல்லையா? திருமண நாளை நினைப்பு விட்டோம். சிலருக்கு திருமண நாளினாலே கொஞ்சம் பக்குன்னும் அல்லது அலர்ஜியாக தான் இருக்கும். சிலருக்கு திருமண நாள்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நண்பர்களே, நீங்கள் ஆலயத்திற்கு ஜெபிக்க போகிறீர்கள், தனிமை உணர்வோடு போகிறீர்கள், இழப்புணர்வோடு போகிறீர்கள்.
ஆனால் வரும்போதும் அதே மாதிரி வந்தால் உண்மையிலே நீங்கள் ஜெபிக்கலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் நீங்கள் போயிட்டு நண்பர்களே வரும்போது தூய ஆவியானவருடைய துணையை நீங்கள் பெற்றுட்டு வந்தால், இப்போ நீங்கள் ஒரு ஆள் இல்லை 2 பேர், ஏன்னா உங்களோட ஒரு துணை இருக்கிறது. ஹல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு திருமண நாளை சொல்லுவார்கள். திருமண நாளில் இந்த மணமகனும் மணமகளும் வேறு வேறு வாகனத்தில் வருவாங்க. வந்து என்ன செய்வாங்க, ஆலயத்தில் வந்து 2 பேரும் என்ன செய்வாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் இணைவாங்க இல்லையா. சபையுரையாளர் 4:12 சொல்லியிருக்கு, முப்பிரி கயிறு 60 கடினம். இந்த 2 பேரும் என்ன செய்கிறாங்க, ஆவியிலே இணைகிறார்கள். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் ஒருவர் போட்டார், அவருடைய அந்த வெட்டிங் இன்விடேஷனில் WED அதில் ஒரு அந்த வளைவு மாறி அது எல் ஆகி போச்சு. அதனால் அதில் என்ன போட்டிருந்து, வெல்டிங்னு போட்டிருந்து. ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஓ ஐயோ மாறி போச்சான்னு பங்குசாமியார்ட்ட சொல்லும்போது நீ கவலைப்படாத, இந்த திருமணத்தில் உண்மையிலே ஒரு வெல்டிங் தான் நடக்குது. கணவன் ஒரு இரும்பு, மனைவி ஒரு இரும்பு, இந்த இரண்டையும் இணைக்கிற ஒரு நெருப்பு பொறி தான் யார், ஆவியானவர். இல்லையா. ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ 2 பேரும் இணைகிறாங்க. அப்போ அந்த திருமணத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க, அல்லது கொஞ்சம் நினைவு கொண்டு வாருங்க. அவங்க 2 பேரும் இருக்கும்போது சாமியார் சொல்லுவார், உங்களுடைய சம்மதத்திற்கு அடையாளமாக உங்களுடைய வலக்கையை சேர்த்து பிடியுங்கள் சொல்லுவாரா, மறந்து போச்சா சொன்னது. ஹல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு ஜெபம் சொல்லுவார்ல, என்ன சொல்லுவாருன்னு பிஷப் வந்து அங்கே உள்ள புதுநன் பிள்ளைகிட்ட கேட்டார், முதல் திருவிருந்து வந்தவங்ககிட்ட. சாமியார் இப்படி வந்து இந்த பூசை திருமணம் பற்றி சொன்னார். 7 திருவருட்சாதனத்தை சொல்லிட்டு, அருட்சாதனத்தை சொல்லிட்டு, திருமணத்தை சொல்லிட்டு திருமண திருப்பலி போயிருக்கலாம். ஆமாம். அப்போ 2 பேரும் கையை பிடிச்சிட்டு இருக்கும்போது சாமியார் ஒரு ஜெபம் சொல்லுவார்ல அப்படின்னு கேட்டால், ஒருத்தரும் ஒன்றும் சொல்லலை, ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியலை. அந்த திருப்பலியில் அதையாக பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னாங்க. ஆனால் ஒரே ஒரு பையன் திடீர்னு எழுப்பி சொன்னால், ஆயரே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவங்க 2 பேரும் கையை பிடிச்சிட்டு இருக்கும்போது சாமியார் சொல்லுவார், தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்தார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. சாமியார் என்ன சொல்லுவார், கடவுள் இணைத்ததை மனிதன் பிரி. சாமியார் இணைத்ததை மாமியார் பிரிக்காதிருப்பாரா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நண்பர்களே, அவர்கள் இணைஞ்சு வரணும். நீங்கள் ஜெபம் செய்ய போயிட்டு அதே தனிமை உணர்வோட, அதே வியாதியோட, அதே பிரச்சனையோடு வந்தீங்கன்னா உங்களில் ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். இந்த 2 பேரும் தனித்தனியாக போனவர்கள் திருமணம் முடிஞ்சு வரும்போது இருவரும் கைகோர்த்து கொண்டு நடந்து வருவார்கள் இல்லையா. இருவராக வரும். அதே தான் ஜெபம் நமக்கு செய்கிறது. அந்த துணையாளர் நமக்கு தரப்படுகிறார். ஏசாயாவின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 5வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, உன்னை படைத்தவரே உன்னுடைய துணைவர் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. தனியாமையாக இருக்கிறவங்க இந்த நேரத்தில் இதை சொல்லுங்க, அப்படியே கை உயர்த்தி, ஆண்டவராய் இயேசுவே, உம்முடைய வசனம் சொல்லுகிறது, உன்னை படைத்தவரே உன் துணையாளர் என்று. அந்த துணையாளரை எனக்கு ஒவ்வொரு ஜெபத்திலும் தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நடந்த சம்பவம். நண்பர்களே, கேரளாவிலே ஆண்டவர் வல்லமையோடு ஒருவரை பயன்படுத்தியிருந்தார். சஜித் ஜோசப் இல்லை, அவர் இங்கே வந்திருப்பார்ல இல்லையா. சஜித் ஜோசப் வந்திருக்கார்ல எங்கே, அவர் பிராட்டஸ்டன்ட் சபையிலேருந்து நம்ம சபைக்கு வந்தவர். அவர் வந்து முதல்ல பிராட்டஸ்டன்ட் இருந்தவர், அப்புறம் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைக்கு வந்தவர். ஆனால் இன்னொருவர் இருக்கிறார், அவருடைய பேர் ஜான் பால். அவருடைய முதல் பெயர் அல்லது அவருடைய ஒரிஜினல் பெயர் ஓம் பிரகாஷ். ஓம் பிரகாஷ் என்று இருந்தவர். அவர் திருமணத்திலே மனம் மாறுகிறார். மனம் மாறுறதில் அவர் ஞானஸ்நானம் வாங்குகிறார். அப்போ அவளை திருமணம் முடிக்கிற அந்த பெண் ஒரு நர்ஸ், ஒரு செவிலியர். அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, இவன்கிட்ட போதைப் பொருள் பழக்கம் உண்டு, குடிக்கிறவன், இவனை நீங்கள் என்ன செய்யாதுங்க, திருமணம் செய்யாதுங்க அப்படிங்கிறாங்க. இவங்க பைபிளை எடுக்கிறாங்க, எடுத்து வாசிக்கிறாங்க. வாசிக்கும்போது 2 பேதுரு 3,
5 இவங்களுக்கு கண்ணில் படுது. 2 பேதுரு 3:5 பாருங்க. அதில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. பழங்காலத்திலிருந்து இல்ல 3:9. 2 பேதுரு 3:9. ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை. மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனம் மாற வேண்டும் என விரும்புகிறார். இப்போ இதை பார்த்த உடனே அந்த நபர் மனமாறுவதற்காக என்னை ஒரு கருவியாக ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார்னுட்டு திருமணம் முடித்தாங்க. திருமணம் முடித்ததுலேருந்து முதல் நாளில் இருந்தே குடியும் வெறியும் அடியும் உதையும் 6 வருஷமாக இதெல்லாம் தாங்கி சகிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவர்கிட்ட முறையிடுறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? இந்த தீயவர் மனமாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. இவங்க நினச்சாங்க இனி இவரோட என்ன செய்ய முடியாது, வாழ்க்கை நடத்த முடியாது. 2 குழந்தைகள் இருக்குது. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஆண்டவரே நீர் சிலுவையில் 6 மணி நேரம் தான் தொங்கினீர். நான் 6 வருஷம் தொங்கிட்டு இருக்கேன். இனி என்னால் தாக்கு பிடிக்க முடியாது. எனக்கு நீர் ஒரு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று சொல்லும்போது இவர் குடிக்க போகிறார் பிராண்டி கடைக்கு. பிராண்டி கடைக்கு குடிக்க போனவருக்கு பிராண்டியை குடித்தோடனே வாந்தி எடுக்குது. ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உடனடியாக, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நான் உங்களுக்கு சொன்னேன், எப்படி உங்கள்கிட்ட கட்டாயப்படுத்தி நீங்கள் பைபிள் படிக்கணும்னாலும் படிக்க மாட்டீங்க. அவர் தன்னுடைய பெயரை ஜான் பால் என்று மாற்றிக்கொள்கிறார். ஓம் பிரகாஷ் ஜான் பால் என்று மாற்றிக்கொள்கிறார். பைபிளை படிக்கிறார். இன்றைக்கு அவருக்கு மட்டும் 10,000க்கு மேற்பட்ட விவிலிய வார்த்தைகள் மனப்பாடமாக தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நண்பர்களே, மாதாவின் மீது அவ்வளவு பக்தி உள்ளவர். இந்த நேரத்தில் தான் அவருக்கு தலையிலே இந்த மூளையிலே ஒரு கட்டி வருகிறது. இந்த கட்டிக்கு ஒரு ஊசி போட வேண்டும் என்றால் 1.5 லட்சம் வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலை. என்ன செய்வது? ஆப்ரேஷன் பண்ண தவிர வேறு வழியே இல்லை என்று இருக்கும்போது, நண்பர்களே, என்னுடைய நண்பர் ஒருவர் சொல்லுகிறார், இந்த மெட்ஜி கோரிக்கை நீங்கள் வர்றீங்களா? நான் போகிறேன்னு சொல்கிறார். மெட்ஜி கோரிக்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாதா காட்சி கொடுத்த இடத்தும் இல்லையா? இன்றைக்கி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியலை. என்கிட்ட காசெல்லாம் இல்லைப்பா, எனக்கு ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அவங்களே காசு போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே போய் நண்பர்களே அந்த மலையில் ஏறணும். அங்கே போனவங்களுக்கு தெரியும், நான் போயிட்டு இல்லை. அங்கே மலையில் ஏறி மேலே போகணும். மேலே போய் நின்று அங்கே ஒரு சிலுவை இருக்குது. அங்கே உள்ள ஆலயம் புனித யாக்கோபினுடைய ஆலயம், சென்ட் ஜேம்ஸ் கத்தீட்ரல் அங்கே இருக்கக்கூடியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேலே போய் அவர் ஜெபித்து கொண்டிருக்க, அவருடைய உறவினரும் கூட இருந்து ஜெபித்து கொண்டிருக்கும்போது நீல ஆடை அணிந்த ஒரு பெண் அங்கே வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, என் கைகளை உமது இரத்தத்தால் கழுவி உமது ஆவியால் அபிஷேகம் செய்யும். இயேசுவே, இயேசுவே, என் கால்களை உமது இரத்தத்தால் கழுவி உமது ஆவியால் அபிஷேகம் செய்யும். இயேசுவே, இயேசுவே, என்னுடைய உள்ளுறுப்புகளை உமது இரத்தத்தால் கழுவி உம்முடைய ஆவியால் அபிஷேகம் செய்யும். என்னுடைய நுரையீரல்களை உம்முடைய இரத்தத்தால் கழுவி ஆவியால் அபிஷேகம் செய்யும். என்னுடைய கல்லீரலை உமது இரத்தத்தால் கழுவி ஆவியால் அபிஷேகம் செய்யும். என்னுடைய கணையத்தை உம்முடைய இரத்தத்தால் கழுவி ஆவியால் அபிஷேகம் செய்யும். என்னுடைய சிறுநீரகத்தை உமது இரத்தத்தால் கழுவி ஆவியால் அபிஷேகம் செய்யும். என்னை உள்ளும் புறமும் உம்முடைய இரத்தத்தால் கழுவி ஆவியால் அபிஷேகம் செய்யும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே ஒரு 7 தடவை சொல்லுங்க. இயேசுவே, 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 இயேசுவே. ஆண்டவரே, உம்முடைய ஆவி எங்குண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீர். ஆண்டவரே, இந்த நேரத்திலே ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய முள்முடியிலிருந்து வழிந்த இரத்தம் வழிந்தோடி இவர்களை இந்த நேரத்திலே விடுவித்து ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பியதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு நீங்கள் எங்கிருந்தாலும் சில உண்மைகள் ஆண்டவருடைய ஆவியானவருடைய துணையால் உங்கள் இதயத்துக்கு வெளிச்சம் கொடுத்தது போல, வெளிச்சமிட்டு காட்டியது போல ஒரு தெளிவை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்காக தயாரித்த போது கடவுள் இந்த படிப்பினைகளை எனக்கு நினைவுறுத்தி தந்தார். அதற்காக நன்றி. தொடர்ந்து அவர் பொறுப்படுத்தி வழிநடத்துவார் என்று நான் நம்புகிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆலயம் அல்லது கோயில் என்கிறது எப்படி உண்டானது, அதனுடைய சிறப்பு என்ன என்று நாம் சிந்தித்திருக்கிறோமா என்று தெரியவில்லை. ஆனால் எனக்கு அந்த கேள்வி அடிக்கடி வரும். ஏன் ஆலயத்தில் சென்று வழிபட வேண்டும்? ஆலயத்திற்கு என்ன அப்படி ஒரு சிறப்பு? அது விவிலியத்திலே மிக தெளிவாக தரப்பட்டிருக்கிறது. முதலாக அது தொடக்க நூலிலே உள்ள ஒரு அருமையான வார்த்தையோடு தொடங்குகிறது. தொடக்க நூலிலே இந்த வார்த்தை எங்கே தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், யாக்கோபு என்கிற இஸ்ரேல் அவன் இந்த நாட்டை விட்டு தன்னுடைய சகோதரன் கொன்றுவிடுவான் என்ற பயத்தினாலே அவனுடைய பெற்றோர் அவனுடைய தாய்மாமன் லாபான் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். அவன் ஒரு கோலோடு புறப்பட்டு சென்றான். அவன் கையில் வேறு ஒன்றுமில்லை, வெறும் கோல் மட்டுமே இருந்தது. அவன் அதை கொண்டு அவன் பயணம் பண்ணி கொண்டிருந்த போது ஒரு இடத்திலே அவன் படுக்க நேர்ந்தது. அவன் படுக்க நேர்ந்த போது தலைக்கு ஒன்றுமில்லை, தலைக்கு வைக்க ஒன்றுமில்லை. தொடக்க நூல் 28ஆம் அதிகாரத்தை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். முதல் பகுதியாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை தொடக்க நூல் 28ஆம் அதிகாரம். பெத்தேலில் யாக்கோபின் கனவு என்று போடப்பட்டிருக்கும். பெத்தேலில் யாக்கோபின் கனவு. யாக்கோபு பேர்சபாவிலிருந்து புறப்பட்டு கரானை நோக்கி சென்றான். கரான்கிறது தான் லாபான்கிறவருடைய தாய்மாமனுடைய வீடு இருக்கிற இடம். அதனால் அவர் அங்கே போயிட்டே இருக்கிறார். அங்கே போகும்போது அவருக்கு தூங்குறதுக்கு ஒன்றும் வசதி இல்லைனால அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வச்சுட்டார். தலைக்கு வச்சுட்டு அதில் படுத்திருக்கிறார். அப்படி படுத்திருக்கும்போது அந்த இடத்துல ஒரு கனவு வருது. அந்த கனவு என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஏணி அவர் படுத்திருந்த அந்த தலையிலிருந்து விண்ணகத்துக்கு எட்டி போகுது. விண்ணகத்தை போய் தொடுது. ஓகே, அந்த வானத்தை தொட்டுட்டு இருக்கு. அந்த வானத்து உச்சியில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்காங்க. அந்த ஏணிப்படியில் மேலே ஏறுறது இறங்குதுமா யார் இருக்காங்க? கடவுளுடைய தூதர். ஆண்டவர் எங்கே நிற்காரு? மேலே அந்த ஏணிக்கு உச்சியில். அப்போ விண்ணகத்திலே அதை தொட்டுட்டு இருக்கு. அங்கே யார் இருக்கிறா? கடவுள். அப்போ அவர் நின்றுட்டு என்ன சொல்கிறாரு? அவர் பேர் என்ன போட்டிருக்குன்னா ஆண்டவர்னு போட்டிருக்கோம். என்ன பேர் போட்டிருக்கு? ஆண்டவர். கடவுள்னு போட்டிருக்காரு, ஆண்டவர்னு போட்டிருக்கோம். அதற்கு மேல் நின்று கொண்டு உன் மூதாதையராகிய ஆபிரகாம் ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே. ஏன்னா இவர் தான் யாக்கோபு, 3வது ஆள். கரெக்டா? இஸ்ரேலுங்கிறது இவர் தான். அப்போ அவர் அதுக்கு முந்தின 2 பேருடைய தலைமுறை சொல்றார். ஆபிரகாம் ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே. நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழிமரபினருக்கும் தருவேன். அது தொடர்ந்து அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ரொம்ப அருமையாக போட்டிருக்கும் அவர் வாக்களிக்கிறது. அந்த உன் மரபோ நிலத்தின் மணலுக்கு ஒப்பாகும். நீ மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு திசைகளில் பரவி செல்வாய். உன்னிலும் உன் வழிமரபிலும் மண்ணுலகின் எல்லா இனங்களும் ஆசி பெறுவன. நான் உன்னோடு இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து
இந்த நாட்டிற்கு உன்னை திரும்பி வரச் செய்வேன், ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். இதுதான் கடவுள் என்று நாம் ஆராதிக்கிற வழிபடுகிற விண்ணக தந்தை என்று அழைக்கிற அந்த ஆண்டவர். அந்த ஆண்டவர் முதலாக அந்த வழிபாட்டை குறித்து அந்த இடத்துல அவருக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறார். இவர் நல்லா தூங்கிட்டு இருந்தார். திடீர்னு அதை முழிச்சு உடனே அவர் சொல்றாரு, ஐயையோ இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு சொல்லி அச்சத்துக்குரியது. 17வது வசனம் பாருங்க, இந்த இடம் அச்சத்துக்குரியது. ஏன்? இதுவே இறைவனின் இல்லம். இதுதான் கோயில் பிறந்த வரலாறு. கொஞ்சம் தெரியுமா உங்களுக்கு? ஓகே, நம்ம நிறைய நேரம் நானே இப்போதான் தேடிட்டு இருக்கிறேன். ஓகே, அப்போ அதில் பார்க்கும்போது இதுவே இறைவனின் இல்லம், விண்ணுலகின் வாயில். அப்போ விண்ணகத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாயில் இருக்கும்ல, அதுதான் ஆலயம், அதுதான் கோயில். ஆனால் அப்படி நினச்சிட்டா இப்போ கோயிலுக்கு வர்றோம். நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு எப்படி போட்டு விடுறோம் இந்த இடத்துல, கரெக்டாக வழிபட வரும்போது அவங்க அடக்கத்தோட எவ்வளவு தூரம் ஒரு உண்மையாகவே நம்ம விண்ணகத்துக்குள்ளே நுழையிறதுக்கான இடத்துக்கு வரோம் அப்படின்னு எல்லாரும் அறிந்திருக்க வேண்டும். ஓகே, அது இது தெரிந்தால் நம்ம ஆலயத்துக்கு வர்றோங்கிறது பெரிய காரியம், பெரிய காரியம். அப்போ பார்த்தீங்கன்னா அது இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். 28ஆம் அதிகாரம் அது 17வது வசனம். இந்த இடம் எவ்வளவு அச்சத்துக்குரியது. இது அவர் அனுபவிச்சார், நமக்கு அது தெரியல, கரெக்டா? நமக்கு அந்த அனுபவமே இல்லை. எவ்வளவு அச்சத்துக்குரியது. இதுவே இறைவனின் இல்லம், விண்ணுலகின் வாயில் என்றார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்தை எழும்பி அந்த நகருக்கு பெத்தேல்னு பேர் வைப்பார். அப்போ அவர் சொல்லுவார், ஒரு நிபந்தனை போட்டு அவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைப்பார். கடவுள் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பு அளித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என் தந்தையின் வீட்டிற்கு நான் நலமுடன் திரும்ப செய்வாராயின் ஆண்டவரே எனக்கு கடவுளாயிருப்பார். இதை நீங்கள் என்னைக்காவது உணர்ந்து சொல்லியிருக்கீங்களா? இப்போ சொல்லுங்க பார்ப்போம். இந்த கடவுள், இந்த ஆண்டவரே எனக்கு. அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்னா, அப்போ தொடக்கத்தில் அவருடைய பேர் என்னன்னு சொன்னேன்? ஆண்டவர்னு சொன்னேன், அப்படிதானே? உன் கடவுளாகி ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. அது தொடக்க நூல் 27ல் 20வது வசனத்தில் உன் கடவுளாகிய ஆண்டவர். அப்போ இந்த ஆண்டவர் இவர் என்ன சொல்றார்? ஆண்டவரே எனக்கு. அப்போ லார்டு வேற, காடு வேற. லார்டுங்கிறது ஆண்டவர், காடுங்கிறது கடவுள். அப்போ அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார், மேலும் நல்ல கவனிங்க, இதுதான் ஆலயம். மேலும் நான் நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லே கடவுளின் இல்லம். அதனால தான் நீங்கள் ஆலய அபிஷேகம் பார்த்தீங்கன்னா பீடத்துக்கென்று ஒரு கல் வச்சிருப்பாங்க, ஒளிபடாத கல், கரெக்டா? அந்த அபிஷேகத்துக்காக அந்த கல்லு தான் அது என்னன்னு சொல்லியிருக்குது? பீடம், கரெக்டா? நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லே கடவுளின் இல்லமாகும். மேலும் நீர் எனக்கு தந்த யாவற்றிலும் 10ல் ஒரு பங்கு உமக்கு செலுத்துவேன். இதான் முதல்ல ஒரு மனிதன் நமக்கு ஒரு நேர்ச்சியை போட்டு, நான் இந்த ஆலயத்துக்கு வந்தேன்னா 10ல் ஒரு பங்கு உமக்கு கொடுப்பேன். 10ல் ஒரு பங்குங்கிறது காசு மட்டும் இல்லை, சொத்து, நம்முடைய நேரம் எல்லாமும் சேர்த்து தான். ஒரு நாளைக்கு 86,400 நொடிகள் உண்டு. எத்தனை நொடிகள்? 8, 2 குறைச்சா 6, அதில் 2 குறைச்சா 4, 2 0, அது 24. இன்று 60, இன்று 60 பெருக்குனா இப்படி வரும். இதில் 10ல் ஒரு பங்கு என்று சொல்லும்போது 8640 நொடிகள் நம்ம கடவுளுக்கு கொடுக்கணும். இதை யாரு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறா? இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றம் பெறக்கூடிய யாக்கோபு. இதுதான் ஆலயம் தொடங்கிய ஒரு நிகழ்வு. இந்த ஆலயத்துக்கு வர்றவங்க என்ன செய்யணும்? கண்டிப்பாக நேரத்தில், திறமையில், உடைமையில் நம்ம 10ல் ஒரு பங்கு கொண்டு கடவுளுக்கு என்ன செய்யணும்? கண்டிப்பாக போடணும். இது கண்டிப்பு, இது கண்டிஷன்.
ஏன் தெரியுமா? இதை நீங்கள் மலாக்கின்னு ஒரு புத்தகம் இருக்கும். மலாக்கியின் புத்தகம் அது வந்து தொடக்க நூல் எப்படி முதல் புத்தகமோ மலாக்கி வந்து பழைய ஏற்பாட்டில் உள்ள கடைசி புத்தகம். 3ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனங்கள். நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது, சாபம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதில் ரொம்ப அருமையான ஒரு தீர்வு கொடுத்துருக்கும். மலாக்கி 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை பார்த்தீங்கன்னா அதில் என் இல்லத்தில் உணவு இருக்கும் பொருட்டு 10 பங்கு முழுவதையும் கொண்டு வந்து அங்கே களஞ்சியத்தில் சேருங்கள். அப்போ 10 பங்கு வெளியில நீ யாருக்கும் தர்மம் செய்ய நன்கொடை கொடு, அது கிடையாது. ஆலயத்துக்கு 10 பங்கு கொடுக்கணும். கரெக்டா? அதன் பிறகு நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் மேல் ததும்பி வழியுமாறு ஆசி வழங்குகிறேனா இல்லையா என பாருங்கள். பழைய மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கும், சோதித்து பாருங்கள். யூ டெஸ்ட் அண்ட் சீ மீ. கரெக்டா? கடவுள் வந்து தன்னை என்னை சோதிச்சு பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்ற ஒரு சூப்பரான ஒரு வசனம். இதில் உள்ள ஆசீர்வாதம் தொடர்ந்து வருகிறது. பயிரை தின்று அளிப்பவற்றை உங்களை முன்னிட்டு கண்டிப்பேன், அவை உங்கள் நிலத்தின் விளைச்சலை பாழாக்க மாட்டா. நீ பிஸ்னஸ் செய்றியா அல்லது ஏதாவது இது வியாபாரம் செய்றியா அல்லது வந்து நீ விவசாய தொழில் செய்றியா, எதுவா இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு? உங்கள் நிலத்தின் விளைச்சலை பாழாக்க மாட்டா. உங்கள் தோட்டத்தில் உள்ள திராட்சை கொடிகள் கனி கொடுக்க தவற மாட்டா என்கிறார் படைகளின் ஆண்டவர். நோட்டிட் வெறும் ஆண்டவர் சொல்லியிருந்தது, இதுல என்ன சொல்லியிருக்கு? வான்படைகள், எல்லா பூமியில் உள்ள எல்லா படைகளின் ஆண்டவர். வெறும் வான் கூட போடல, எல்லா படைகளின் ஆண்டவர் அப்படின்னு போட்டிருக்கும். அப்போது வேற்றினத்தார் அனைவரும் உங்களை பேறு பெற்றோர் என்பார்கள். ஏன் பேறு பெற்றோர்? அதுதான் முக்கியம். ஏனெனில் நீங்கள் இனிய நாட்டின் மக்களாய் திகழ்வீர்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய தோட்டத்தில் உள்ள திராட்சை கொடி கனி கொடுக்க தவற மாட்டா. இதை மட்டும் நீங்க நிபந்தனையை சேலஞ்ச் இன்னைக்கு டேட்டு போட்டு குறிச்சு வச்சுட்டு உங்க 10 பங்கு நீங்க கொடுத்துட்டு இப்படி சொல்லியிருக்கியே, கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். எத்தனை வருஷம் கழிச்சினாலும் 18, 15, 13 எத்தனை வருஷம் கடந்தனாலும் அவருக்கு இந்த குழந்தை பாக்கியத்தை நமக்கு தர முடியும். ஓகே, ஆண்டவர் வந்து இந்த ஆராதனைக்குரிய இந்த இடம், இது கடவுளின் இல்லம். ஓகே, இதுதான் இல்லம், அதாவது விண்ணக வாயில் என்று சொல்லக்கூடிய ஆலயம் தோன்றிய ஒரு நிகழ்வு. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது நான் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு என்னன்னா, இந்த யாரு அப்ரஹாமுக்கு ஆண்டவர் ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு எல்லாம் பல தடவை வாக்குறுதி கொடுப்பார். என்ன சொல்வாரு? வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் எண்ணிப்பாரு, அந்த விண்மீன்களை போல ஒரு சந்ததியை பெருக செய்வேன். கடற்கரை மணல், அவருக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு மலட்டுத்தன்மை இருக்குன்னு நினச்சிட்டா நீ நடக்கும்போது மணலை பார்த்துட்டே நட, எவ்வளவு மணல் கிடக்குது. அப்போ அந்த அளவுக்கு உன் பிள்ளைகளை நான் பெருக செய்வேன். அப்போ 2 எடுத்து சொல்வார். ஒன்று வானத்தில் உள்ள நட்சத்திரம், கீழே பூமியில் தரையில் மணல். இது நிறைய இடத்துல சொல்லியிருக்குது. நான் 4 இடம் மட்டும் உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன். 4 இடம் மட்டும். முதல் இடம் வந்து தொடக்க நூல் 13-16. தொடக்க நூல் 13-16. எனக்கு வந்து ஒரு அருமையான ஒரு குரூப் இருக்குது. நாங்கள் முந்தி ஸ்கைப்புன்னு வச்சுருந்தோம், இப்போ டீம்ஸ்னு. அப்போ நாங்கள் இந்த தொடக்க நூல் விடுதலை பயனெல்லாம் சேர்ந்து படித்தோம். அடிக்குறிப்பில் இருக்கிறது படிப்போம், சைடில் இருக்கிறது படிப்போம். ஓ, இது இங்கே இருக்குது அங்கேயும் இருக்குது. அப்போ எல்லாத்துலேயும் சைடில் குறித்து வைப்போம். அப்படி குறித்து வச்சதில் இது 4 பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன், நிறைய இருக்குது. தொடக்க நூல் 13-16. 13-16 சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கு? உன் வழிமரபினரை பூவுலகின் மண்ணை போல பெருகச் செய்வேன். ஓகே, ஆகவே பூவுலகின் மணலை ஒருவன் எண்ண முடியுமானால் உன் வழிமரபினரையும் எண்ணலாம். குழந்தைகள் இல்லைன்னு சொல்லி அவருக்கு 100 வயசு ஆச்சு, குழந்தை இல்லை. ஆனால் நம்பிக்கையே பாருங்க, கடல் மணலை போல
அவருக்கு குழந்தைகள் இருக்கும். கரெக்டா? அது தொடக்க நூல் 13:16. அடுத்தது தொடக்க நூல் 15:5. அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார். நீ கீழே மட்டும் பார்த்துட்டு உன்னை தாழ்வா நினைச்சிடாத, மேல பாரு. ஓகே, இப்ப யாருக்காவது அசந்து தூக்கம் வந்ததுன்னா, உறக்கம் இருந்தா 2 கையும் தூக்கி அல்லேலூயா சொன்னோம். அல்லேலூயா. நீங்க கவனிச்சுட்டு தானே இருக்கீங்க. யாருக்கு தூங்கிட்டு இருக்கீங்களோ அசந்து இருக்கீங்களோ அவங்க மட்டும் தான் சொல்ல சொன்னேன். Praise the Lord. ஓகே, ரெண்டாவது வந்து அது தொடக்க நூல் 15:5 அதில் இருக்கு. முத வந்து 13:16, ரெண்டாவது 15:5, மூன்றாவது அதே தொடக்க நூல்ல 22:17. 22:17. ஆதலால் நான் உன்மீது உண்மையாகவே ஆசை பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபினரை பழுகி பெருகச் செய்வேன். உன் வழிமரபினர் தம் பகைவர்களின் வாயிலை உரிமையாக்கி கொள்வர். அப்ப இங்க ரெண்டையும் சேர்த்து சொல்லியாச்சு. கடல் மணலும் சொல்லியாச்சு, வானத்தில் உள்ள நட்சத்திரமும். இன்னும் நிறைய இடத்துல இருக்கு. நான் என்ன ஒன்று சொல்றேன். 32:12 தொடக்க நூல் 32:12. தொடக்க நூல் 32:12. ஓகே, நானே வாசிக்கிறேன். 32:12. நான் உனக்கு உறுதியாக நன்மை புரிவேன், உன் வழி மரபை எண்ண முடியாத கடல் மணலை போல பெருகச் செய்வேன் என்று வாக்களித்துள்ளீர் என்றார். கரெக்டா? அப்ப இந்த 3 மக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவர்களுக்கு அந்த வானத்து நட்சத்திரத்தையும் கடல் மணலையும் போல. இப்போ ஒரு கேள்வி, தொடக்க நூல்ல சொன்னது நிறைவேறிருச்சா? நிறைவேறதற்காக ஆதாரம் விவிலியத்தில் எங்கேயாவது இருக்கா? அப்போ நாங்கள் தொடக்க நூல் மட்டும் இல்லை, விடுதலை பயணம் மட்டும் இல்லை, திருவழிபாடு படிக்கும்போது தான் அதுக்கு விடை கிடைத்தது. யாருக்காவது தெரியுமா எந்த வசனம்னு? திருவழிபாடு 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். திருவழிபாட்டில் 7ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தில் இவர் சொன்ன எல்லா வாக்குறுதிகளும் விண்ணகத்தில் நிறைவேறின ஒரு அனுபவத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். இதன் பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். பாத்தீங்களா? யாராலும் எண்ண முடியாது. பாத்தீங்களா? அங்க சொன்னது எல்லாம் அங்க நிறைவேறுதா? எண்ண முடியாத மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அப்போ எல்லா நாடு, எல்லா குலம், எல்லா மக்கள், எல்லா மொழி. கரெக்டா? மக்கள் இனம். அப்போ நோ காஸ்ட், நோ பேரியர். ஒரு கண்ட்ரி, ஒரு இதுக்குமே தடை இல்லை. எல்லாத்தையும் சார்ந்த அவர் அவர் ஆரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். உண்மையிலேயே இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுதா என்னமோ தெரியல, குருத்தோலை திருவிழாவில் நம்ம கத்தோலிக்கர்கள் ஏன் குருத்தோலை பிடித்து கொண்டு ஊர்வலமாக போகிறோம்ங்கிறதுக்கு இந்த வார்த்தை தான் விவிலிய ஆதாரம். இன்னும் மக்கபேர்லையும் இருக்கு. குருத்தோலைன்னு சர்ச் போட்டால் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் முக்கியமானது. என்ன போட்டிருக்கு பாருங்க, அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள், வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலை பிடித்திருந்தார்கள். ஆமென், ஆமென். பாத்தீங்களா எவ்வளவு அருமையான ஒரு கடவுள். ஓகே, என்னங்க அனுபவம். அப்ப அவர் சொன்னது எல்லாம் நிறைவேறுது. திருவழிபாட்டில் அந்த வரவிருக்கிறவர் வந்துவிட்டார் அப்படிங்கிறது இந்த திருவழிபாடை வாசிக்கும் போது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இது வந்து அவர் வந்த பிறகு யாருக்காவது தெரியுமா அவர் வந்து திருவழிபாட்டில் எந்த அதிகாரத்துக்குள்ள அவர் உள்ள வராரு, வந்துட்டாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படி 5வது அதிகாரம் திருவழிபாடு 5ஆம் அதிகாரத்தில் தான் அந்த ஆட்டுக்குட்டி அந்த முத்திரையை உடைப்பதற்காக வருவதாக அதில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். ஆட்டுக்குட்டியானவர் வந்து அந்த முத்திரையை உடைப்பார். அவரை வந்து நீங்கள் தொடக்க நூல் திருவழிபாடு 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கோம்? இருந்தவரும் இருக்கின்றவரும்
வரவிருக்கின்றவருமான என்பதான் வரப்போறாரு போட்டிருக்கா. 1:5 4 5 சேர்த்து போட்டிருக்கோம். அதில் வரவிருக்கின்றவர் போட்டிருக்கோம். 1:8 பாருங்க, அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர், இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும். அப்ப என்ன வரல, கரெக்டா? அப்ப எங்க வந்தாச்சு, எப்போ வந்தாச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க திருவெளிப்பாடு 11ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. திருவெளிப்பாடு 11:17 வரும்போது, கடவுளாகிய ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, இருக்கின்றவரும் இருந்தவருமான உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதுல என்ன வரல, வரவிருக்கின்றவர் வரல, ஏற்கனவே வந்தாச்சு, கரெக்டா? இப்படி அருமையான ஒரு படிப்பினை இந்த திருவெளிப்பாடையும் இந்த ஆண்டவர் ஆலயம் பற்றி சொல்லிக் கொடுத்த இந்த அருமையான உண்மையை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்தது திருவெளிப்பாடு எப்படி நமக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லுது. நம்முடைய திருச்சபை சரியான முறையில் ஒர்ஷிப் பண்ணுறோம். யாருக்காவது தெரியுமா எதுக்கு நம்ம தூயவர் தூயவர் தூயவர்னு பாடுறோம்? பழைய ஏற்பாட்டிலையும் அதுக்கு ஆதாரம் இருக்கிறது, திருவெளிப்பாட்டிலையும் ஆதாரம் இருக்கிறது. எசாயாவில் 6:3 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இருக்கும். திருவெளிப்பாட்டில் 4:2 பெருக்கணும், 8 வரும். ஆக இந்த 2 இடத்துலையும் நல்லா மறக்கக்கூடாது. நீங்க அடுத்த தடவை நீங்க தூயவர் பாடும்போது, ஓ விண்ணக பட்டாளம் கூட நம்ம இருந்து ஆராதிக்கிறோம். எப்படி விண்ணகத்தில் இருந்து நம்ம ஆராதிக்கிறோம். அப்போ 2ஐயும் நம்ம வாசிப்போம், எல்லாம் எடுத்து வச்சுக்குவோம். ஒன்று எசாயாவில் 6ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம், அதை ஞாபகம் வைக்கிறதுக்கு அதில் பாதின்னு சொன்னேன். திருவெளிப்பாட்டில் 4:2 பெருக்கிக்கோங்க, அப்போ என்ன வரும்? 8. ஓகே, 6:3 அவர்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து படைகளின் ஆண்டவர் தூயவர். என்னமா நீங்க சொல்லும் போது, ஆஹா, நம்ம விண்ணக தூதர்களோடு சேர்ந்து பாடுறோம். சத்தமா பாடணும், சேர்ந்து பாடணும். விண்ணக மொழி அது, விண்ணக கீதம். தெளிவா இருக்குதான்னு தெரியல. ஓகே, ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் முடிச்ச பிறகு என்கிட்ட கேட்கலாம். ஓகே, நான் என்னுடைய ஃபோன் நம்பர் வேணால் தரேன், நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ மெசேஜ் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக் கொடுப்பேன். எப்படி எழுத்து மூலமாகவோ எப்படி அறிவிக்கிறது மூலமாகவோ நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையின் வழிபாட்டு முறைகள் உன்னதமானவை, தலை சிறந்தவை. அதை நம்ம அறியாமல் உணராமல் செய்கிறோம், அதுதான் வேதனை. தயவு செஞ்சு இன்னைக்கு வந்திருக்கிற நீங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலேன்னு சொல்லி முதல் ஆமன் சொல்லும் போது உள்ள வந்துடணும். அப்போ திரும்ப சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவுற்றதுன்னு சொல்லும் போதுதான் வெளியில போகணும். ஓகே, அப்போ இந்த ஆமேன்னு சொல்லும் போது விண்ணகத்திலிருந்து ஏணியில ஏறிட்டு இருக்கிறாங்களே தூதர்கள், அதுல 2 பேர் நம்ம பக்கத்துக்கு வருவாங்க. எதுக்கு தெரியுமா? நம்ம விண்ணப்பத்தை எல்லாம் அவங்ககிட்ட கொண்டு கடவுள்கிட்ட கொடுக்கிறதுக்கு. அவங்க கொண்டு கொடுப்பாங்கன்னு எதுல இருக்கு தெரியுமா? திருவெளிப்பாடு 5:9 இருக்கு. இதை முடிச்சுட்டு அதுக்கு வருவோம். 6:3 வாசிச்சாச்சு, இப்ப 4:8 திருவெளிப்பாடு 4:8 ரொம்ப அருமையா சொல்லியிருக்கும். தூயவர் தூயவர் தூயவர், கரெக்டா? எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர், இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் இவரே. அப்போ அது என்ன வரல பார்த்தீங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன், 2 இடத்துல இருந்தவர் இருக்கின்றவர் வர இருக்கின்றவர் இருக்கு. இதுலயும் அப்படிதான் என்ன போட்டிருக்கு, வர இருக்கின்றவர். ஓகே, அப்போ இந்த தூயவர் அவர் வர இருக்கிறார். ஆனா எதுல வந்தாச்சுன்னு சொன்னேன்? ஓகே, 5ஆம் அதிகாரத்தில் அவர் வந்தாச்சு. அதுக்கு ஆதாரம் என்ன சொன்னேன்? திருவெளிப்பாடு 11:17. ஓகே, வரவிருக்கிறவர் வந்து விட்டார். வரவிருக்கிறவர் என்ன செய்யாச்சு? வந்தாச்சு, நம்ம மத்தியில் வந்தாச்சு. இதான் நமக்கு திருப்பலி. எல்லா நாளும் நம்ம விண்ணக விருந்து, விண்ணக முன்சுவை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனா அநேக நேரத்தில் இது அறியாம புரியாம நம்ம செய்யறோம். Praise the Lord. அப்போ நம்ம ஏன் ஆமென் என்று சொல்கிறோம் அப்படிங்கறத நம்ம தெளிவாக்கிட்டோம். அதுக்கு தூயவர்ங்கிறது நமக்கு இப்ப தெரிஞ்சிருச்சா? ஆமென் என்று ஏன் சொல்றோம்? 2 காரியம். ஒன்று, அவருடைய பேர் ஆமென். அவருடைய பேர் ஆமென் ஏல இருக்கு, திருவெளிப்பாடு 3:14 இருக்கு. அவருடைய பேர் ஆமென். அந்த ஆமென் என்று சொல்கிற வார்த்தைக்கு அப்படியே ஆகட்டும் என்கிற ஒரு பொருள் இருக்கு. அது 2 கொரிந்தியர் 1:20 இருக்கும். ஆக 2 பொருள் இருக்கு.
ஒன்று கேபிட்டல் ஏல போட்டா அது ஆண்டவரை குறிக்கிறது. திருவெளிப்பாடு 3:14, திருவெளிப்பாடு 3:14 அவர் பெயர் என்ன போட்டிருக்கு? ஆமென் எனப்படுபவரும் வெரி குட். நம்பிக்கைக்குரிய உண்மையான சாட்சியும் கடவுளது படைப்பின் தொடக்கமும் ஆனவர் கூறுவது இதுவே. பாத்தீங்களா, அவருடைய பெயர் என்ன போட்டிருக்கு? ஆமென். அந்த திருவெளிப்பாடு 22ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க. அவருடைய பெயர் ஆமென் என்பது அதுல ரொம்ப தெளிவா இருக்கும். இந்த 20வது வசனம், 22ஆம் அதிகாரம் 20வது வசனம், இவற்றுக்கு சான்று பகருபவர் ஆம் விரைவாகவே வருகிறேன் என்கிறார். இங்க ஆமன் எங்க போட்டிருக்கு? தொடக்கத்தில் போட்டிருக்கு. மற்றபடி மன்றாட்டு தான் எங்க போட்டிருக்கும்? எண்டுல. இங்க என்ன எங்க போட்டிருக்கு? அவருடைய பெயர், அவருடைய பெயர் ஆமென், ஆண்டவராகிய இயேசுவே வாரும். ஓகே, அப்போ வந்து ஆமென், ஆண்டவராகிய இயேசுவே வாரும். ஏன் தூபம் காட்டப்படுது நம்முடைய ஆலயத்தில்? ஏன் தூபம் காட்டப்படுது? திருவெளிப்பாடு 5:8 இருக்கு. அப்போ வந்து நம்ம இந்த தூபம் காட்டப்படும் போது நம்முடைய மன்றாட்டு தூதர்கள் வழியாக விண்ணகத்துக்கு எடுத்து செல்லப்படுது. அப்பொழுது அந்த 4 உயிர்களும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டி முன் விழுந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் யாழும் சாம்பிராணி நிறைந்த பொற்கிணமும் வைத்திருந்தார்கள். இறை மக்களின் வேண்டுதல்களே அக்கிண்ணங்கள். இப்ப தெளிவாயிருச்சா? அப்ப திருப்பலிக்கு வரும்போது தந்தை மகன் தூய ஆவின் பெயராலே ஆமன் போடும்போது இருக்கணும். 2 தூதர்கள் நமக்கு பக்கத்துல வருவாங்க. நம்ம விண்ணப்பத்தை சொன்னா அவங்க ஆல்டர்ல காணிக்கை சமயத்துல கொண்டு போவாங்க. தூபம் காட்டும் போது தூதர்கள் அந்த விண்ணப்பங்கள் எங்க போகுது? வெரி குட். ஓகே, தெளிவா இருக்குதா? அப்போ வந்து நம்முடைய திருப்பலி அர்த்தம் உள்ளதாக நமக்கு மாறுகிறது. ஆமென் என்று சொல்வது மிக மிக உன்னதமானது. என்ன ஒரு வசனம் அதில் சொல்லி கொடுக்கிறேன். திருவெளிப்பாடு 5:14, திருவெளிப்பாடு 5:14 அந்த 4 உயிர்களும் ஆமென் என்றன, மூப்பர்கள் விழுந்து வணங்கினார்கள். ஓகே, ஆமென், எல்லாரும் ஆமென் ஆமென். நிறைய இடத்துல இந்த ஆமென் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ முதல்ல நமக்கு இந்த ஆமென்ங்கிறதுக்கு நமக்கு என்னன்னு தெரியல, ஆனா இப்போ நமக்கு தெரியும். இப்போ நான் என்ன செய்யணும்? ஒரு ஆக்ஷன் பிளான் சொல்லணுமே. 2 கொரிந்தியர் 8:7 இந்த செயல்பாட்டுக்காக ஒரு வார்த்தை எடுத்திருக்கிறேன். நம்பிக்கை, நல்ல கவனிங்க, இந்த 4 ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம். நம்மளை சுத்தி 4 நம்ம பில்ட் பண்றோம். இதெல்லாம் ஒண்ணு நம்பிக்கை, நாவன்மை, முன்னால நாவன்மை, அறிவு, இடது பக்கத்துல அறிவு, பின்னால பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாக கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகி கொண்டு வருகிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாக ஈடுபட வேண்டும். 4 காரியங்களை இந்த மதிப்பீடுகளாக வைத்து நம்ம என்ன செய்யணும்? எப்போ பார்த்தாலும் ஆண்டவரே, இந்த அறப்பணியை நாங்கள் நல்ல முழுமையாக செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க என்று நம்ம ஜெபிக்க வேண்டும். ஓகே, ஆண்டவனுக்கு நான் சொல்லி கொடுத்ததோட சம்மரி சொல்கிறேன். ஏன் ஆலயம் உண்டானது? அது தெளிவாக இருக்குதா? யார் அது கட்டினது? எப்போ வந்தது? தொடக்கணும் இல்லை, யாக்கோபு தலைக்கு வச்சிருந்த அந்த கல்லு தான் கடவுளின் இல்லம்னு. ஆமன் சொல்றது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? ஆமனுக்கு எத்தனை பொருள்? 2. ஒன்று அப்படியே ஆகட்டும் அப்படின்னு நம்ம வழக்கமா புரிந்து கொள்றது. இன்னொரு பேர் கேபிட்டல் ஏ, அது ஆமென் எனப்படுகிறவர். அவருடைய நேம் வந்து ஆமென். அப்ப திருவெளிப்பாடை வாசிக்கும் போது அது ரொம்ப தெளிவாது. ஆமென் எனப்படுகிறவர், அப்படி விழுந்து அவரை ஆராதிக்கணும். அப்புறம் எப்படி ஆபிரகாமுடைய அந்த இது நிறைவேறிச்சின்னு சொன்னேன், கரெக்டா? மீன்களை பாரு, கடற்கரை மணலை எண்ணி பாரு, எதுல நிறைவேறிச்சு சொன்னேன்? திருவெளிப்பாடு 7:9. ஓகே, எல்லாரும் எனக்கு கொஞ்சம் வாசிக்கணும், தேடி எடுக்கணும். ஓகே, ஏன் தூபம் காட்டப்படுது? அது நம்ம விண்ணகத்தில் நம்ம திருப்பலியிலிருந்து நம்முடைய காணிக்கையை கொண்டு போகுது. ஆலயத்துக்கு எம்டி ஹேண்டோட வரவே கூடாது. நம்மளால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு நம்ம கொடுக்கணும். அது 10ல் 1 பங்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அது மலாக்கியுடைய புத்தகத்தில் 10லிருந்து 15 இறுதி வரை வாசிச்சா தெளிவா இருக்குது. உங்க புழு வந்து வெட்டாது உங்க செடியை,
ஓகே, உங்களுடைய பை வந்து பொத்தல் பையா போகாது. கடவுள் ரொம்ப நல்லவர், அவரை வந்து இயேசுவே ஆண்டவர். என்ன ஒன்று நான் சொல்லணும்னு விரும்பினேன். தந்தையாம் கடவுள் ஆண்டவர்னு சொல்கிறோம், இயேசு கிறிஸ்துவையும் ஆண்டவர்னு சொல்கிறோம், கரெக்டா? தூய ஆவியையும் ஆண்டவர்னு சொல்கிறோம். இதில் இருக்கு எதில் தூய ஆவியை ஆண்டவர் என்று சொல்கிறோம்? 2 கொரிந்தியர்ல இருக்கும். 2 கொரிந்தியர்ல 3:17 கரெக்ட். இங்கே ஆண்டவர் என்பது தூய ஆவியாரை குறிக்கும். ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. அப்ப இனிமே தூய ஆவியாருடைய திருவிழா வருது. இந்த தடவை தூய ஆவியாரை நம்ம கொண்டாடும் போது ஓ எவ்வளவு உன்னதமான ஒரு ஆற்றல். நம்ம வந்து அவரை பயன்படுத்துறது கிடையாது, தொட்டுக்கிறது ஊறுகா மாதிரி, அது தாரும் இது தாரும் அப்படி இருக்க கூடாது. ஆஸ்க் ஃபார் பிகர் கிஃப்ட்ஸ், மேலான வரங்கள், ஆவிக்குரிய வரங்களை தேடணும். அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னா இன்னும் நிறைய டைம் ஆகும். நாங்கள் அதனால் ஆவியின் வரங்கள், கொடைகள், கனிகள், தூய ஆவில் புதுவாள், இப்படி நிறைய புத்தகம் எழுதணுமா, நிறைய டாபிக். ஆனால் மறந்துடாதீங்க, தூய ஆவி திருவிழா வரும்போது ஓ ஹோலி ஸ்பிரிட் ஆற்றல் எங்களுக்கு கிடைக்கட்டும். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுமி நில்லுங்க, நல்ல டைம் ஆகிருக்கும். ஓகே, எல்லாரும் எழுமி நில்லுங்க. ஒரு கருத்தாவது நீங்கள் படிச்சீங்களான்னு நான் வெளியில் வந்த பிறகு திருப்பலி முடிஞ்ச பிறகு கேட்பேன். ஓகே, கண்டிப்பாக ஒன்றையாவது நீங்க பதிவு செய்யணும். இன்னையிலிருந்து திருப்பலி பீடத்திலிருந்து தான் ஏணி எங்க போகுதுன்னு சொல்லி கொடுத்தேன். விண்ணக தங்க மேல யார் இருக்கா? தந்தையாம் கடவுள் ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசுவே, இந்த வேளையிலே இந்த தூய ஆவியாரை நாங்கள் வரவேற்க காத்திருக்கிற காலமாகிய இந்த நாட்களிலே உமது ஆற்றலை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நீர் இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமான நீர் வரும் வரை நீர் எங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறீர். உமது வலப்பக்கத்தில் நிற்க தகுதி பெறும்படி எப்போதும் நாங்கள் தூயவர் 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 என்று ஆராதிக்கும் போதெல்லாம் திருவெளிப்பாடு 4:8 சொன்னது போல, எசாயா 6:3 சொன்னது போல விண்ணக தூதர்களோடு ஆராதிக்கிறோம் என்ற உணர்வை தாரும். இந்த திருப்பலியை அர்த்தமுள்ளதாய் பங்கு பெற எங்களுக்கு அறிவை தந்து மனக்கண்களை திறந்தருளும், ஆற்றலை கண்டுகொள்ளும். இந்த உலகத்தில் உள்ள சாதாரண வரங்களை அல்ல, விண்ணக மேலான கொடைகளையும் வரங்களையும் தேடும் மக்களாய் மாற்றும். எப்போதும் கடவுளுக்கு என்ன செய்யலாம், எப்படி கொடுக்கலாம் என்று எங்களையே வாரி வழங்குகிற நல்ல உள்ளத்தை தாரும். தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த திருவருகைக்காக, அது தூய ஆவியின் வருகைக்காக காத்திருக்கிற இந்த நாட்களிலே ஆவியின் ஆற்றல் எங்களிலே நிரம்பி வழிவதாக. உமக்காக சான்று பகரும் உண்மையான உயிரை கொடுக்கும் சாட்சிகளாய் எங்களை உருமாற்றும் நல்ல தந்தையே. ஆமென். 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 Thank you very much. God bless you.